வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். எல்லாருக்கும் பிடிச்சது நம்ம சவுத் இந்தியன் ஸ்பெஷல் வெஜிடபிள் பணியாரம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெஜிடபிள் பணியாரம் செய்யறதுக்கு முதல்ல ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெயை ஊற்றி இதில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்ட பிறகு கடுகு பொரிச்ச உடனே இதில் 1 வெங்காயம் பொடியாக நறுக்கி போடணும், 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, 1 துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கினது. இதை போட்ட பிறகு 2 நிமிஷம் வதக்கிட்டு இதில் 1/2 கப் பொடியாக நறுக்கின பீன்ஸ், 1 மீடியம் சைஸ் கேரட் நல்லா கிரேட் பண்ணி போடணும். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் உப்பு, இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். காய்கறியை ஒரு 8 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ நல்லா வெந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாவில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வதக்கின காய்கறி கம்ப்ளீட்டாக கூல் ஆகணும். இந்த வெஜிடபிள் பணியாரம் செய்கிறதுக்கு நான் ஆப்ப மாவு யூஸ் பண்ணுறேன். வீட்டில் தோசை மாவு இல்லைன்னா இட்லி மாவு இது இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பணியாரம் செய்கிறதுக்கு நான் 6-7 பெரிய கரண்டி ஆப்ப மாவு எடுத்து வதக்கின காய்கறி மிக்ஸ்சரை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மாவு ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் அதை கரைச்சிக்கலாம். இப்போ மாவு கரைச்சாச்சு, பணியார மாவு ரெடியாக இருக்குது. அடுத்தது பணியார சட்டியை சூடு பண்ணி அதில் எண்ணெயை ஊற்றி ஃப்ளேம் மீடியமில் வச்சு மாவு பணியார சட்டியில் ஊற்றணும். பணியாரம் ஒரு பக்கம் சுட்ட பிறகு மெதுவாக மறுபக்கம் திருப்பி சுடணும். ஒரு பக்கம் சுடுறதுக்கு கிட்டத்தட்ட 2-3 நிமிஷம் ஆகும். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சால் நல்லாயிருக்கும். பணியாரம் நல்ல பொன்னிறமாக ஆற வரைக்கும் சுட்டு எடுத்துருங்க. இந்த மாதிரி அருமையான வெஜிடபிள் பணியாரம் செஞ்சு நல்லா சூடாக தேங்காய் சட்னி இல்லைன்னா கார சட்னி வச்சு சர்வ் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வாட்டி நீங்கள் பணியாரம் செய்யும்போது இந்த மாதிரி வெஜிடபிள் பணியாரம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையான வெஜிடபிள் பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். நம்ம யூஸ்வலாக வெறும் பணியாரம் செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் கார சட்னி இல்லைன்னா தேங்காய் சட்னி வச்சு தொட்டு சாப்பிட்லாம். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.